ஏன்டா கத்துற? அடி வேணுமா? புது புடவையா? எத்தனை வருஷம் ஆகுது? அது பெரிய மட்டும் தான் புகை இது நல்லா. சரி, என்ன செய்ய போறீங்க இன்னைக்கு? பேசு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா மாங்காய் பச்சடி. யாருக்கு? அடுப்பை தச்சு அதை சட்டி வச்சாச்சு, எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ வந்து கடுகு போட்டுக்கலாம். கொட்டையும் வேணும்ல, இப்போ வந்து கொட்டை போட்டால் தான் நல்லா. மாங்காய் வந்து கொஞ்சம் செங்காயாக இருக்குது. செங்காய்னா கொஞ்சம் காய் கொஞ்சம் பழம். கேஸ்னால் கேஸ் எதுவுமே இருக்கும், அதுக்கு நம்ம தள்ளி இருக்கும். இந்த கொட்டையெல்லாம் கூட அப்படியே போட்டுக்கோங்க, பீஸ் போட்டு வச்சுக்கோங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதங்கட்டும் எனக்கு. மக்கண்டா சார்லிந்தா, சார்லி கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம். இது வந்து கொஞ்சோண்டு மிளகாத்தூள், கொஞ்சம் போதும். அப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம், அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரம். இது உனக்கு யார் செய்ய சொல்லி கொடுத்தா? இது எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தாங்க. எங்கள் வீட்டில் மாமரம் இருக்குது, அது காயாக இருக்கும் போதே பறித்து செய்வோம். ஸ்கூல் லீவ் டைம்லலாம் இதான் வேலை. மாங்காய் அறுத்து பச்சடி இல்லாமல் சாப்பாடே இருக்காது. சாப்பாடு சைட் டிஷ் இருக்குது. நாங்களாம் சின்ன வயசில் இருக்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸும் நிறைய பேர் இருப்பாங்க எங்கள் தெருவில். பையன் பொண்ணு வித்தியாசமே கிடையாது, ஆம்பளை பசங்க வித்தியாசமே கிடையாது, பொண்ணு பசங்க வித்தியாசம் கிடையாது. எல்லாம் ஒன்றும் மண்ணுமா விளையாடி ஒரே அமக்கலமாக. இப்போலாம் கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா ஈபிக்கு ஃபோன் பண்ணலாமா, ஈபி அங்கே போய்ட்டு சண்டை போடலாமா அப்படின்னு பார்க்குறாங்க. நாங்களும் என்ன தெரியுமா, சின்ன வயசு இருக்கும்போது கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா ஒரே சத்தம் ஏ அடி கத்திக்கிட்டு அப்படி ஓடுவோம் தெருவில். ஓடுன எல்லா அந்த தெருவில் இருக்க எல்லா பசங்களுமே வந்து ஓடி வருவோம். நாங்கள் அந்த இருட்டில் ஐஸ் பை விளையாடுவோம். ஐஸ் பை கனவு ஏற்கனவே இருட்டாக தான் இருக்கும், இதில் வேறு இன்னும் இருட்டில் ஜாலியாக இருக்குது தெரியுமா. அதெல்லாம் திரும்பவும் கிடைக்காது. ஆனால் இந்த காலத்து பசங்களுக்கு அதெல்லாம் கிடையாது, வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும். மாங்காய் எவ்வளோ நேரம் ஆக போகுது? 5 நிமிஷம் சீக்கிரமாக தான் வந்துடும். இல்லை மாமரம் இருந்தாலும் வேறு எங்கே மாங்காய் இருக்குது, எங்கள் மாங்காய் பிஞ்சு விட ஆரம்பிச்சிச்சுனாலே ஓட்டம் தான். ஸ்கூல் லீவ் டைம் ஃபுல்லாக ஒரே விளையாட்டு தான். காக்காங்களா அது கற்றுச்சு? அது மைனா. மைனாவா?
எங்க இந்த மரத்துல இருந்து தான் அமுக்களம் வந்துங்க. அதோ உட்காந்துக்குதுங்க. சத்தம் கேக்குதா பாரு, தண்ணி சொல்லிடுச்சான்னு. தண்ணி சொல்லிச்சா பாருமா. இது நல்ல மைய வேணும். அது கலரு நீங்கள் நல்லா குத்தி விடுங்க, அப்போ தானே இது ஆகும். சாம்பார் மாதிரி பார்க்க. இதில் எந்த கலருமே நம்ம போடவே இல்லை, மிளகாத்தூள் தான் கொஞ்சோண்டு போட்டோம். இன்னும் நம்ம மண் சட்டியில் செய்கிறோம்ல, சீக்கிரமாக ஆகிட்டு இருக்கோம். மண் சட்டி செஞ்சோம்னா அது தண்ணி இப்போ இதில் சர்க்கரையா? இப்போ வந்து நம்ம வெள்ளம் இருந்தால் வெள்ளம் போட்டுக்கலாம், நாட்டு சக்கரை கூட போட்டுக்கலாம். நம்ம சக்கரை நம்மக்கிட்ட வெள்ளம் இருந்தால் போட்டுக்கலாம், இல்லை நாட்டு சக்கரை போட்டுக்கலாம். ஆனால் சக்கரை தான் நாங்கள் வச்சுருக்கோம். சக்கரை நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். தேவையான அளவு சக்கரை போட்டுக்கலாம். எங்கே சக்கரை போட்டோம்னா இது நல்லா கொதித்து சுண்டி நல்லா சுருண்டு வரலாம். அந்த பக்கத்தில் தான் இறக்கணும். நல்லா கொதிக்கணும். இப்படியே சாப்பிட்டேன்னா இப்படி சொல்கிற தண்ணி மேங்கோ ஜாம். நல்லா எப்படி வந்து கொதிக்குதுல, இப்படி கண்ணாடி பக்கத்துக்கு வரும். இது வந்து 4 நாளைக்கு நல்லா இருக்கும். 4 நாளைக்கு 5 நாளைக்கு கிட்ட போய் ஊற்றி சாப்பிடலாம். பாவக்காய் பந்தல். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு பக்கம் வந்தோம்னா அதில் கொஞ்சம் கட்டியாக விழுது. இந்த மாதிரி பக்கம் வந்தோம்னா ஆஃப் பண்ணலாம். சரிதா? இறக்கி சார்லி இங்கே வா. சார்லி அப்படி லேயராக வந்து பார்த்தியா சூப்பராக இறக்கி வச்சோம் செய்து சட்டியில் நம்ம இறக்கி வச்சோம். அது கொஞ்சம் அப்புறம் சூட வச்சுட்டு போகாது. இப்படி கண்ணாடி பாதி இருக்குது. கடைசியாக அதில் எடுத்து போடுவாங்க கம்மி. இவ்வளோ அருமையாக ரெடி ஆகிருக்கு. எல்லாத்தையும் நீ ஏற்று போட்டுன்னு உனக்கு மட்டும் அவ்வளோவா? எனக்கு தான் எல்லாமே கொதிக்க இருக்கு. வாயில் தேய்ச்சி இது டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். இருமா சுட போகுது. டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். நான் சூதியே சாப்பிட போகிறேன். ஆக்க பொறுத்து ஆற பொறுக்க மாட்டேன். நாக்கு எக்ஸாக இருக்குது.
செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இன்னும் நம்ம வேறு லைட்டாக அந்த இந்த மாங்காயில் செஞ்சோம்ல, அதில் வேறு ஸ்வீட் இருக்கும். இல்லாமல் செங்காய் இது அதில் செஞ்சது நல்லா இனிப்பு புளிப்பு எல்லாம் சேர்ந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு. பாய் பாய்.